இனிய காலை வணக்கம். ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல் இனிய காலை வணக்கத்தை அன்புடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே நம் தெய்வங்களுக்கு ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பனுக்கும் சரி, நம்முடைய பழனி பால தண்டாயுதபாணி முருகனுக்கும் நம் விரதங்கள் இருந்து மாலைகள் போட்டு விரதங்கள் இருந்து யாத்திரை செல்கிறோம். பொதுவாக விரதங்கள் என்றால் 24 மணி நேரம் என்பார்கள். விரதம் என்றாலே 24 மணி நேரம் என்பார்கள். அப்படி நாம் கடைபிடிக்கின்றோமா? கிடையாது. மௌன விரதமாக இருந்தாலும் சரி, விரதமாக இருந்தாலும் சரி, நம் ஒரு 12 மணி நேரமோ 8 மணி நேரமோ தான் அந்த விரதத்தை கடைபிடிப்போம். அப்படி அந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்ம என்னென்ன நமக்கு தேவையான உணவுகள் சாப்பிட விரும்புகிறோமோ, சோற்றை தவிர வேறு அனைத்தையும் ஃப்ரெண்டுகளோடு சென்று கடையிலே நொறுக்கு தீனிகளை எல்லாம் இன்று உண்ணுகிறார்கள். விரதம் இருந்தால் உடலிலே என்ன மாற்றங்கள் ஏற்படும், அதனால் என்னென்ன வியாதிகள் குணமடையும், நம் உடம்பிலே அத்தனை ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மௌன விரதமும் சரி, விரதங்களும் சரி. ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் ஒருவர் விரத அனுஷ்டானம், ஏகாதசி விரத அனுஷ்டானம் இருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது துர்வாசக முனிவர் அந்த நாட்டுக்கு வந்தார். அந்த நாட்டுக்கு வந்தவுடன் அந்த நாட்டு மன்னன் அவரை கைதொழுது கால் வணங்கி, எங்கள் நாட்டுக்கு வந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லா மரியாதைகளையும் நான் செய்கிறேன் என்று மந்திரிமார்களை அழைத்து அனைத்து மரியாதையும் மகா முனிவர் யாக வேள்வி நடத்தப் போகிறார். அந்த யாகத்துக்கு உள்ள அனைத்து உதவிகளையும் முன்னின்று செய்யுங்கள் என்று அந்த நாட்டு மன்னன் மந்திரிகளுக்கு உத்தரவிட்டார். அந்த மந்திரிமார்கள், நாங்கள் இந்த துர்வாசக முனிவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அற்புதமாக செய்கிறோம் மன்னா. தங்களுடைய விரத அனுஷ்டானம் இன்று காலை 6 மணிக்கு தொடங்கிய விரதம் அடுத்த நாள் காலை சூரிய உதயம் 6 மணி அளவிலே அந்த விரத அனுஷ்டானம் முடிகிறது. இந்த துர்வாசக முனிவர் அந்த விரதம் முடிய ஒரு அரை நாளிகை, ஒரு நாளிகை இருக்கும் பொழுது அவரிடம் இந்த சோதனையை உருவாக்குகிறார். அவர் மந்திரிமார்களுக்கு உத்தரவிட, நான் எப்பேற்பட்ட திரிகால ஞானி, முற்றும் உணர்ந்தவன், இறைவனுக்கு மீறிய சக்தி படைத்தவன், எனக்கு மரியாதை செய்வதை விட்டுவிட்டு உன்னுடைய ஏகாதசி விரதத்தை நான் முடிக்க நதிக்கரைக்கு செல்கிறேன் என்று செல்கிறாய் என்று அந்த மகா முனிவர், துர்வாசக முனிவர் அவருக்கு சில சாபங்களை விடுக்கிறார் அந்த மன்னனுக்கு. அந்த மன்னன் அந்த சாபங்களை எல்லாம் பொருட்படுத்தவில்லை. அந்த ஏகாதசி விரதத்திலே அந்த நாராயணன், மதுசூரனன், அந்த கமலக்கண்ணன், கார்மேக வண்ணன், நந்தகுமாரனை அவர் மனதால் நினைத்து அந்த ஏகாதசி விரதத்தை நதிக்கரையிலே மூழ்கி ஆதி நாராய சூரிய மூர்த்தியை பார்த்து வணங்கி அந்த விரத அனுஷ்டானத்தை அவர் முடித்தார். முடித்தவுடனே திருமாலினுடைய விரதம், ஏகாதசி விரதம், அந்த திருமாலில் கையில் உள்ள அந்த ஸ்ரீ சக்கரம் துர்வாசக முனிவரை விரட்ட ஆரம்பித்து விட்டது. அந்த ஸ்ரீ சக்கரம், திருமாலினுடைய ஸ்ரீ சக்கரம் துர்வாசக முனிவரை விரட்ட பிரம்மதேவனிடம் ஓடினார் துர்வாசக முனிவர். பிரம்மதேவன், என்னால் அந்த காலச்சக்கரத்தை நிறுத்த முடியாது, அதனால் நீ போய் சிவபெருமான், அழிக்கும் கடவுளான சிவபெருமானிடம் போய்
உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள் என்று சொல்ல சிவபெருமானிடம் ஓடினார் துர்வாச முனிவர். அவரும் அரியும் சிவனும் ஒன்று, அவருடைய காலச்சக்கரத்தை என்னால் நிறுத்த முடியாது, நீ போய் சிவபெருமானிடம் மகாவிஷ்ணுவிடமே போய் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் திருவடிக்கில் பணிந்தால் அந்த சக்கரம் திரும்பி சென்றுவிடும் என்று சொன்னார். உடனே அவர் மகாவிஷ்ணுவிடம் போய் தஞ்சமடைந்தார். தான் செய்த தவறை நான் திருத்திக் கொள்கிறேன், மகாவிஷ்ணுவே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடன் அந்த ஸ்ரீ சக்கரம் மகாவிஷ்ணு சொன்னார், நானும் நிறுத்த முடியாது. என் பக்தனை மீறிய என் பக்தனுக்கு உள்ள அந்த ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை நீ அறிய மாட்டாய். நீ யாருக்கு சாபம் போட்டாயோ அவரிடம் காலிடமே, அவர் காலில் போய் விழு என்று சொன்னார். அவர் அந்த நாட்டு மன்னனிடம் போய் மன்னிப்பு கேட்டார். அந்த ஸ்ரீ சக்கரம் திரும்பி சென்றது. அந்த மாதிரி எந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைக்க நேர்ந்தாலும், ஒரு காரியம், ஒரு பிரச்சனை, ஒரு தடை, அனைத்து காரியங்களையும் வெற்றி அடையக்கூடிய வல்லமை விரத அனுஷ்டானங்களுக்கு உண்டு. அந்த விரதத்தை ஒரு லிக்விட் ஐட்டம் பலரசங்களை குடித்து கொள்ளலாம். உணவு முறைகள், அரிசி, இந்த மாதிரி அரிசி சாதம், இப்படி உணவு முறைகளை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு பலரசங்களை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், வயிற்று பசிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் ஒரு பலரசங்களை அருந்திக் கொள்ளலாம், லிக்விட் ஐட்டமாக அருந்திக் கொள்ளலாம். விரதம் என்றால் முழுமையான விரதம் இருக்க வேண்டும். பக்தி என்றால் முழுமையான பக்தி இருக்க வேண்டும். 40 நாட்கள் நோம்பிருந்து அந்த 8 நாட்கள் யாத்திரையாக 48 நாட்கள் செல்வார்கள். அப்படி முருகனுக்கும் 1 மாதம் 1.5 மாதம் விரதம் இருந்து செல்வார்கள். அப்படி செல்வதால் அனைத்து நலன்களையும் பெற்று நம் குடும்பத்திலே நம் எண்ணிய காரியங்கள், வீடு வாசல், வண்டி வாகன சுகபோக ஆயுள் ஆரோக்கியங்கள் அனைத்தையும் பெற்று இந்த தனுர் மாதம் மார்கழி மாதத்திலே அந்த மூலிகை சுவாசங்களை சுவாசித்து அதிகாலையிலே குளித்து இறை வழிபாடுகள் செய்து அந்த அசுரருடைய காலம், தட்சிணாயன காலம் முடிவுக்கு வருகின்ற அந்த மார்கழி மாதம், தை பிறக்கும்போது உத்தராயண காலம் தோன்றுகின்ற நேரம், நாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்படி அற்புதமான இந்து மத தர்மத்திலே அவ்வளவு தத்துவங்களும் அவ்வளவு கருத்துக்களும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று கண்ணதாசன் சொன்னதைப் போல அவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்தது நம்முடைய இந்த தாய் திருநாடு பாரத நாடு. அதிலே நாம் அனைவரும் இந்து தர்ம சிந்தனைகளை, ஜனாதன தர்மங்களை நாம் கடைபிடித்து, விரத அனுஷ்டானங்களை முறையாக கடைபிடித்து, நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞான அருளோடு மேலோங்கி வாழ எல்லாம் அல்ல இறையொருள் சக்தி அனைவருக்கும் வழிகாட்டட்டும். இனிய காலை வணக்கம். ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் சோதனம் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள். பார்த்தவுடன் யாரும் லைக் செய்ய மாட்டீங்க, லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் இன்புற்று வாழ்க. காலை வணக்கம். ஜே.கே. ஆறுமுகத்தின் அன்பு வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி.